நான் வளர்கிற காலத்தில் போய் சொன்னேன் அண்ணங்கிட்ட, அண்ணா தப்புண்ணே, வேறு எப்படி சொல்கிறது, பிள்ளை தமிழ்னா அது பிள்ளைக்காகன்னு தானே வரணும், அது தப்பாக வருது என்ன பாட்டில்ன்னு. இது கூட ஒரு பையன் எனக்கு சொல்ல வர்றான்னு சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் திருத்தலாம், உங்களுக்கு தான் தெரியும் தமிழ். நான் இதை உங்களை எதிர்த்து இதெல்லாம் சொல்லலை. இருந்தாலும் இந்த படம், இந்த வெள்ளை மனம் படம் டைட்டில் நல்ல தமிழில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல தமிழில் எல்லாம் இருந்தால் எவ்வளோ தமிழ் பார்ப்பான்னு தெரில எனக்கு. இருந்தாலும் நல்ல ஏன்னா தமிழ் நடிகர்கள், தமிழ் கலைஞர்கள் இருக்க வேண்டும், வர வேண்டும். ஏன்னா தமிழை நல்ல தெரிஞ்சுக்கணும். மொழி ஆளுமை இருந்தால்தான் எதையுமே சிறப்பாக செய்ய முடியும் அந்தந்த நாட்டில். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், அன்பு சகோதரர்கள், இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு என்னுடைய தந்தையார் நடிகர்கள் அவருடைய ஆசையோடு, என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாள் ஆசையோடு சொல்லி, இங்கே இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எந்த காலத்திலையும் ஏன்னா இந்த மெசேஜை நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், எந்த காலத்திலையும் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் நீங்களே பாதுகாத்துக்குங்க. ஏன்னா முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கும் இடம் மனிதாபிமானம் இல்லாத நாடுன்னு அர்த்தம். மனிதாபிமானம் கிடையாது. அதனால் தயவுசெய்து, நான் உதாரணங்கள் நிறைய சொல்ல காலங்கள் இல்லை, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க. அந்த இன்பம் நமக்கு எப்பயுமே இருக்கும், வாழ்த்துக்கள் இருக்கும் என்று சொல்லி இந்த படம் வெள்ளை உலகம் மிகவும் நல்ல முறையில் சிறப்பாக படம் ஓடி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது கூப்பிடு, நான் பார்க்குறேன் தேட்டரில். ஏன்னா டிக்கெட்டு காசு கொடுத்து வரேன், நான் பத்திரிக்கை இலவசமாக வாங்கிறதில்ல, ஆண்டு சந்தா கட்டி தான் வாங்குகிறேன். அதே மாதிரி எனக்கு எல்லா பவர் இருக்குது, ஒன்வேல போயிடுவேன், சட்டத்தை உடைக்க மாட்டேன், போகவே மாட்டேன், ஒன்வேல போக மாட்டேன். அது மாதிரி தான் சொல்கிறேன். இதை நான் தேட்டரில் தான் படம் பார்ப்பேன், திருட்டு விசிடியில் பார்க்குறதே கிடையாது. என் வீட்டுக்குள்ளே கிடையாது திருட்டு விசிடி, வந்ததுன்னா சண்டை ஆகிடும், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது என் பிழைப்பு. அது எங்கள் வீட்டில் ஒவ்வொரு செங்கல்லும், ஒவ்வொரு சுண்ணாம்பும், ஒரு பெயிண்ட்டும் எல்லாமே சினிமாவில் நடித்து, நாடகத்தில் நடித்து சம்பாதித்த பணம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நான் எல்லாரையும் திட்டுவேன், ஆனால் நம்ம ஆளுங்களை வேறு எவனோ திட்டினான்னா ஒத்துக்கவே மாட்டேன் நான். அதற்காக சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து இந்த படம் நல்ல முறையில் வெற்றியடைய வேண்டும். இளைஞர்கள் எல்லாரும் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து அடுத்த படம்லாம் பிளான் பண்ணி அழகாக படத்தை எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டும். அதில் எங்களை அழைக்க வேண்டும், இந்த படம் தியேட்டரில் எங்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.